வழக்கம் போல நமக்கு எந்த கண்டென்ட்டுமே கிடைக்கல. அதனால நம்மளே இன்னைக்கு கண்டென்ட் கிரியேட் பண்ண போறோம். என்னுடைய ஃபேஸ் ரொம்ப நேரம் பார்த்தா நீங்க ரொம்பவே வெக்கப்படுவீங்க. அதனால வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம முட்டை தோசைங்க செய்ய போறோம். அதுவும் இந்த தோசையை நம்ம பாத்தீங்கன்னா நார்மல் பேன்ல செய்ய போறது இல்ல. இது பாத்தீங்கன்னா இரும்பு தோசை கல்லுன்னு சொல்லுவாங்க. இதுலதான் நம்ம இன்னைக்கு எக் தோசை செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வீடியோக்குள்ள போயிடலாமா? ஆல்ரெடி வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்த கேப்லயே பாத்தீங்கன்னா மாவு ஊத்தி முட்டையை உடைச்சு ஊத்திட்டோம். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தோசை சுட தெரியும். நம்ம டீப்பா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அப்படியே உங்களுக்கு எதனா டவுட் இருந்தா வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. சோ ஃபைனலா தோசையை சுட்டு தட்டுல போட்டு கிளம்பிட்டுங்க. இப்ப சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி தான் சொல்ல போறோம். நம்ம டேஸ்ட் எப்படி சொல்றதுக்குள்ள மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் போட்டுருங்க. மோஸ்ட்லி வீடியோ பாக்குறவங்க யாருமே லைக் போறது இல்ல. அதனால இந்த முறை மறக்காதீங்க, மறக்காம லைக் பண்ணி தட்டிட்டு போயிருங்க. ஃபைனலா தோசை சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு பார்த்தா தரமா இருந்துச்சுங்க. நம்ம தோசை சுட்டு இருந்தா கண்டிப்பா சாப்பிட்டுருக்க மாட்டோம். இது எங்க அம்மா தான் செஞ்சு கொடுத்தாங்க. எங்க வீட்டுல எப்பவுமே எங்க அம்மா சமையல் தான். ஃபைனலா வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி கிரிஞ்ச வீடியோ போறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க.